நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்தது நடுவண் அரசு. தமிழ்நாட்டின் குரல் பிரதமருக்கு ஏன் கேட்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. முடிவை மறுபரிசீலனை செய்ய நடுவண் அரசுக்கு வலியுறுத்தல். மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. சென்னை கோயம்பேட்டில் கடைகளில் பணியாற்றிய குழந்தை தொழிலாளர்கள் 16 பேர் மீட்பு. கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு. சென்னையில் அணிகலன் தங்கம் விலை பவுனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 பவுன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6,367 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 112.61 அடியாக உயர்வு. தொடர் வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக சென்னை வானூர்தி நிலையத்தில் சோதனை அதிகரிப்பு. புறப்பாடு தாமதமாவதால் பயணிகள் அவதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நேற்று ஒரு நாள் மட்டும் 80,000 பேர் சாமி தரிசனம். கால்பந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற மிகச்சிறிய நாடு என்ற பெருமையை பெற்றது கரிபியன் தீவுகளில் ஒன்றான குராக்கோ. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது 5 நாள் மட்டைப்பந்து போட்டியில் இந்திய அணி தலைவராக ரிஷப் பண்ட் செயல்படுவார் என தகவல்.